இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிற காரியம், இதோ பெரிய காரியத்தை செய்வேன், இதிலும் பெரிதானவைகளை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன். கூடாரம் நமக்கு சின்னது தான், இந்த சபையின் கூட்டம் நமக்கு சின்னது தான். ஆனால் இந்த சின்ன கூட்டத்தை கர்த்தர் தீவிரமாய் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே இதிலும் பெரிதானவைகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே காண செய்கிற ஆண்டவர். நம்மளை ஆண்டவர் கண்டார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவென்றால், நமக்கு பெரிய பணமோ பேர் புகழோ இல்லை, ஆண்டவர் நம்மளை பார்ப்பது தான். ஒரு பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை காண்பது நம்ம சபைக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். சமீப நாட்களிலே நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாய் பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நம்மளை காண்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆமென், வாசிப்போம். அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். நம் தேவன் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த காலை வேளையிலே இந்த சபைக்குள்ளே இருக்கிற நம்மளை ஆண்டவர் கண்டார். உங்களுடைய உபத்திரவங்களோ, உங்களுடைய வியாகுலங்களோ, உங்களுடைய சோர்வுகளோ, உங்களுடைய பலவீனங்களோ, உங்களுடைய தேவைகளோ, எதை குறித்து நீங்கள் பரிதபித்து கொண்டிருந்தாலும், உங்கள் இருதயம் சிந்தித்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களை காண்கிறார் என்கிற நினைவை இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் நம் சபையை கண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம், அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை அவர் பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 படவை பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கு மீன் பிடிக்கிறவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வலையை ஒன்று பழுது பார்த்து கொண்டிருக்கணும், இல்லை என்றால் வலையை அடுத்து மீன் பிடிப்பதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கணும். இப்படிப்பட்ட மீனவரை அவர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். வலையை அலசி கொண்டு இருக்கிறோம், வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், அடுத்த வேலைக்கு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறோம், அடுத்த காரியத்தை பராமரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மீனவர்கள் தங்கள் வலையை ஏன் மீன்கள் சிக்கவில்லை என்று சொல்லி, வலையிலே பழுது இருக்கிறதா என்று சொல்லி உட்கார்ந்து வலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து மீன் பிடிப்பதற்கு வலையை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நாமும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அடுத்து செய்வதற்கு வலையை அலசி கொண்டிருந்தது போல நாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். அடுத்த வேலைக்கு ஆயத்தமாகிறோம், அடுத்த காரியத்துக்கு ஆயத்தமாகிறோம், என்னென்ன குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்களை, இப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவரை இயேசு அந்த இடத்திலே கண்டுகிறார். 2 படகை ஆண்டவர் பார்க்கிறார். அதில் ஒரு படகிலே ஆண்டவர் ஏறி நிற்கிறதை பார்க்க முடியும். அடுத்த வசனம், 3வது வசனம். அப்பொழுது அந்த படவிலே ஒன்றிலே ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்கள், அந்த படவிலே ஒன்றிலே ஏறினார். 2 படவுகளை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை பார்க்கிறார். 2 விதமான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த பக்கம் போகலாமா, இல்லை முழு மனதோடு இங்கே இறங்கி விடலாமா? என்ன குழப்பத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சரியான படகுல அங்கே ஏறுகிறார். அது சீமோனுடைய பேதுருவினுடைய படகாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த படகாகிய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்காக ஆண்டவர் இந்த சபை மூலியமாய் இந்த படகிலே ஏறி ஆண்டவர் உங்களை கண்டிருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனை பார்த்து, நீ கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி உன்னை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறதும் அதுதான். நீ கரையில் இருந்து சற்று தள்ளு. ஆமென். நீ உங்களுடைய வாழ்க்கையை சற்று நகர்த்தி வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சற்று நகர்த்த வேண்டும். இருக்கிற நிலைமையிலே நின்று கொண்டு எனக்கு எதுவும் நடக்கவில்லையே, நான் செய்த காரியங்கள் ஜெயமாய் மாறவில்லையே என்று நீங்கள் நினைக்கிறதை விட உங்கள் வாழ்க்கையை சற்று ஆண்டவரோடு நகர்த்த வேண்டும். அவன் படகை கரையிலே வைத்துவிட்டு வலையை அலசி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படகு
மண்ணில் இருந்தால் நான் என்னுடைய வேலையை செய்ய முடியாது. உன் படகை சற்று நகர்த்தினால் போதும். நம் வாழ்க்கையை முழுவதுமாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற இருதயம் இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் ஆண்டவருக்காக உங்கள் இருதயத்தை சாய்த்தால் போதும். சற்று நகர்த்து. எவ்வளோ நாட்கள் தான் வலையை அலசி கொண்டு இருப்போம்? எவ்வளோ நாட்கள் தான் இப்படி என்னுடைய வேலை காரியத்தை குறித்து தியானித்து கொண்டு இருப்போம், சிந்தித்து கொண்டு இருப்போம்? சற்று கரையிலிருந்து படகை நகர்த்து என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையை சற்று அதிலிருந்து நகர்த்த கர்த்தர் சொல்ல கேட்கிறார். ஆமென். அந்த படவிலே உட்கார்ந்து அவர் ஜனங்களுக்கு போதகம் செய்தார். அவர் ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு படவை தேர்ந்தெடுத்து அந்த படவின் மூலியமாய் அவருடைய வேலையை அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய செயலை செய்வதற்கு நம்ம வாழ்க்கையிலே சில காரியத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சில வேளையிலே ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். நான் போன வாரமும் முந்தின வாரத்தில் சொன்னேன், நம் சபையில் வருகிற சில தசமபாக பணங்கள், அதில் 50 ரூபாயோ 100 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த பணத்தை ஆண்டவர் பயனுள்ளதாய் மாற்றுகிறார். இன்னொரு ஊழியக்காரர்களுக்கு அது உதவியாய் இருக்கிறது, இன்னொரு ஆட்களுக்கு அது உதவியாய் போகிறது, சில டிபார்ட்மெண்ட்களுக்குடைய வேலைகளுக்கு அது உதவியாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வேலையை செய்வதற்கு நம்மளுடைய பணத்தை கூட ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்ம நினைக்கணும் ஆண்டவருக்கு பெரிய பணத்தை செக்கு போட்டு கொடுத்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லை, அவர் 5 ரூபாயாக இருந்தாலும் 2 ரூபாய் இருந்தாலும் 1 ரூபாய் இருந்தாலும் அது கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அது பணத்தை மாற்றுதரம் சார்ந்ததல்ல, எல்லாமே அது சார்ந்தது. ஆண்டவர் அப்படி தாம் செய்ய போகிற காரியத்தை அவர் அவனுடைய படவில் உட்கார்ந்து அவர் செய்கிறார். அவர் வந்தது நோக்கம் ஜனங்களுக்கு போதகம் பண்ண. ஆனால் உட்கார்ந்தது சீமோனுடைய படவில். இன்னைக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்து ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் கொஞ்சம் சற்று வாழ்க்கையை நகர்த்துங்கள். கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே, ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே உங்களை திருப்புங்கள். நம்ம அநேகமாய் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், உலகமும் நம்மளை சுற்றி இருக்கிறது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே சற்று உங்களை நகர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை நல்லா கவனித்தீங்கன்னா, அந்த வசனத்தில் ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், போதகம் பண்ணி முடிச்சிட்டாரு, சீமோனை நோக்கி சொல்லுகிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் சொல்கிறார். சொல்லும்போது ஒரு நபர்கிட்ட சொல்லுகிறார், சீமோன் பேதுரு. ஆனால் முடிக்கும்போது போடுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் சீமோன் என்று சொல்லி ஒருவனை தான் ஆண்டவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். ஆனால் வலையை சீமோனை நீ போய் போடுன்னு சொல்லவில்லை, நீங்கள் போய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை காண்கிறதற்கான சில நோக்கங்கள் இருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் ஆண்டவர் சந்திக்கிறவர் அல்ல. உங்கள் மூலியமாய் ஆண்டவர் போடுங்கள் என்று சொன்னது போல நிறைய பேர் ஒரு குழுவாக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் மூலியமாய் செய்ய இருக்கிறார். ஆமென். இதை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, சில திறமைகளோ சில தாளந்துகளோ உங்களுக்குள்ளே புதைந்து இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். ஆச்சரியமாக இருந்தது சமீபத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது, இவர்களுக்குள்ளேயும் எப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். இந்த கிருபைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி நீங்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது ஆழத்திலே வலை போடும் பொழுது மீன்கள் அகப்படும், ஆத்துமாக்கள் சந்திக்கப்படும். தேவன் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிக்கிறவராக இருப்பார். அவர் இந்த காலை வேளையிலே இயேசு நம் வாழ்க்கையை காண்கிறார். இன்றைக்கு வலையை அலசி கொண்டிருக்கிற வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள படவில் ஏறி உட்கார்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செய்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ட ஆண்டவர் ஏறி இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்களுடைய உழைப்பு உங்கள் கைகளிலே நிற்கவில்லை.
உங்களுடைய பணங்கள் உங்கள் கைகளிலே நிற்க முடியாத ஒரு நிலைமையை பார்க்க முடிகிறது. பிரயாசப்படுகிறீர்கள், குடும்பத்திற்காக ஓடுகிறோம், நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்காக ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், வேலைக்காக பிரயாசப்படுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பகலில் போனால் ராத்திரி தான். சிலரை எல்லாம் சந்திக்கவே முடியாது. ஜான்சன் பிரதரெல்லாம் சந்திக்க முடியாது, கால்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. சில அவங்க சிஸ்டர்லாம் சந்திக்க முடியாது. காலையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக பிடித்தால் தான் உண்டு, அதற்கப்புறம் மாலை தான். பிரயாசப்படுகிறீர்கள் நீங்கள். பால்தாசையவே பிடிக்கவே முடியல, பிஸி ஆகிட்டார். பிரயாசப்பட்டாங்க. நாம் எல்லோரும் பிரயாசப்படுகிறோம். தமிழ் செல்வி ஒளியும் பிடிக்க முடியல. நம் எல்லோரும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் அகப்படாத நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மளை காண்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை கண்டார், ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உழைக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், என் பணமெல்லாம் நான் செலவழிக்கிறேன், நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதே பிரயாசத்தை நானும் படுகிறேன், ஒன்றும் அகப்படவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் அந்த பிரயாசத்தை பார்க்கிறார். அவனுக்கு தெரியும், இப்போ அங்கே தான் போயிட்டு வந்திருக்கிறான் மீன் பிடிப்பதற்கு. மறுபடியும் அவனை அங்கே தான் அனுப்புகிறார். அங்கே தான் மீன் இல்லைன்ட்டு தான் திரும்பி வந்து அவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். நம் எதை விசுவாசிக்கணும்? நம்மளுக்கு பிரயாசப்படுகிறோம், நமக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் வார்த்தையின்படி நாம் வலை போடுவோம், அவர் வார்த்தையின்படி காத்திருப்போம், அவர் வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த சபையினுடைய மிகப்பெரிய ஒரு பலன் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த சபையினுடைய மிகப்பெரிய ஒரு தைரியம் ஆண்டவர் இங்கே பேசுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் நம்மளோடு கூட இருக்கிறது. ஆகிலும் ஆண்டவரே, நாங்கள் பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாமே பண்ணுகிறோம், ஆனாலும் பிரயாசப்படுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம். அகப்படாதது கூட அகப்படும், காத்திருப்போம். இன்றைக்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் அறிவேன். ஆமென். நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறதே அவருடைய வார்த்தையின்படியே வலையை போடுவோம். கர்த்தர் அதற்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது என்பது நமக்கு தெரியும். வலைகள் கிளியத்தக்க அது எல்லாம் சந்திக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவன் செய்த காரியம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை கண்டார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை கண்டார். வார்த்தையின்படியே நீங்கள் வலையை போடுங்கள், வார்த்தையின்படியே நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுக்க வல்லமை உடையவராக இருப்பார். நாம் ஆண்டவரை காண்பது வேற, அவர் நம்மளை பார்ப்பது வேற. அவர் நம்மளை பார்க்கிற விதம் வேற, நம்ம அவரை பார்க்கிற விதம் வேற. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். இயேசு இந்த இடத்துல வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், இயேசு வேலை செய்ய முடியாதவர்களையும் பார்க்கிறவராக இருக்கிறார். பிரயாசப்படுகிறவனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பார்க்கிறார், வேலை செய்ய முடியாதவனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. 38 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்பொழுது 30 வருஷம். அவர் சிறு வயதிலே இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருக்கிறார், இந்த மண்டபத்துக்கும் போயிருக்கிறார். அவர் சிறு வயதிலே இவனை பார்த்திருக்கிறார். ஆனால் அவருடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது. 38 வருஷமாய் அவன் அங்கு தான் இருக்கிறான். பல வருஷமாய் நாமளும் இங்கே தான் இருக்கிறோம். பல வருஷமாய் நாமளும் இந்த பூமியில் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். படுத்து கொண்டிருக்கிற அவனை கண்டு, ஏன் இதற்கு முன்பாக இந்த மண்டபத்தில் போகும்போது இயேசு பார்க்கவில்லையா? அவர் பார்ப்பதற்கென்று சில நேரத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மளை கண்டிருக்கிறார். ஆமேன். படுத்திருந்த அவனை கண்டு. இன்னைக்கு படுத்திருக்கிற சூழ்நிலை என்றால் நம்மளால் செயல்பட முடியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியவில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாய் செய்ய முடியவில்லை. ஏன்? அவனுக்கு இருந்த வியாதி. அதே போல தான் நமக்கும்
எந்த காரியத்தையும் தைரியமாய் அடியெடுத்து வைக்க முடியவில்லை, தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்களாய் வாழுகிறோம், ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். நமக்குள்ளே படுத்திருக்கிற பலன் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே நீர் எனக்கு பலன் தருவீர், நீர் என்னை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நான் அடியெடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டெப்பை, ஒரு படியை முன்னாடி எடுத்து வைங்கள். இந்த காலை வேளையிலே இயேசு படுத்திருந்த அவனை கண்டது போல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் கண்டிருக்கிறார். செய்ய முடியாது என்று நினைக்காதீர்கள், நெகட்டிவா நினைக்காதீங்க. முடியாது, அது படுத்துரும், செய்ய முடியாது என்று. வேவு பார்க்க போனவர்களுடைய 10 பேர் வார்த்தை முடியாது என்பது தான். ஆனால் மெஜாரிட்டி அவங்க தான், ஆனால் மைனாரிட்டி 2 பேர் தான். ஆனால் 2 பேரால் முடியும் என்கிற விசுவாசம்தான் அந்த கானானை சுதந்திரிக்க முடிந்தது. இன்றைக்கு முடியாது என்பது கிடையாது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டது போல இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையை இயேசு கண்டிருக்கிறார். நம்மளால் முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. போராடுங்கள். நம்ம ஜீவியம் சாதாரண ஜீவியம் அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. போராட்டம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கும். ஆனாலும் ஐயரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன்ப்பா, நான் காத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையானாலும் படுத்திருக்கிற அவனை, எதுவும் செய்ய முடியாமல் நிலைமையில் இருக்கிற அவனை இயேசு கண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் இயேசு கண்டிருக்கிறார். அதிலே வாசித்தல் என்ற வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? யாராவது வந்து சொன்னாங்களா இவன் 38 வருஷம் இங்கே இருக்கிறான், இவன் வெகு காலமாக வியாதிஸ்தனாக இருக்கிறான்னு? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் யாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் காண்கிறார் என்றால் அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கிறது என்று அர்த்தம். அவருடைய கண்கள் மனுஷரீக கண்கள் அல்ல, அவருடைய கண்கள் ஒரு அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களிலே அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அவருடைய கண்களிலே யாவையும் அறிகிற செயல் இருக்கிறதை நம் வேதத்தில் எல்லாம் பார்க்க முடியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வெகு காலமாய் இவன் வியாதிசனாய் இருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே நான் வெகு காலமாய் முன்னாடி வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், நான் வெகு காலமாய் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், நான் வெகு காலமாய் ரொம்ப நாட்களாய் இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே இதை நான் செய்ய வேண்டும் நினைத்தேன், ஆனால் எனக்கு தோல்வி அடைஞ்சிருவேன்னு நான் பயப்படுறேன், என்னால் முன்னாடி போக முடியும் என்பது தெரியலை. ஆனால் தைரியமாய் இருங்கள். கர்த்தர் வெகு காலமாக இருந்த வியாதிஸ்தனை அறிந்திருக்கிறார் என்றால் நம்மளை அறிந்திருக்கிறது அவ்வளவு அதிகமான நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இயேசு அவனை அறிந்திருக்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு வியாதிக்காரன் இடத்துல போய் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டால் அவன் விரும்புகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் யாரும் இல்லை, என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மனுஷனும் இல்லை, ஒருவரும் இல்லை, எனக்கு முன்பாக ஒருத்தன் ஓடி விடுகிறான். அப்படி என்றால் எந்த நிலைமை என்றால் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. உங்களுக்கு உதவி செய்வதற்கோ உங்களுக்கு ஏதாவது செய்வதற்கோ உங்களுக்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். யார் யாரெல்லாம் வேதத்தில் தனித்து விடப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலை வேளையில் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீர் விரும்புகிறாயா? காரணம் என்னவென்றால் அவனை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அதற்கு அர்த்தம். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்பதை வைத்திருக்கிறதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார் என்றால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு தயாராகிவிட வேண்டும். கர்த்தர் தாம் செய்ய போவதை அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீங்கள் நடக்க ஆரம்பித்து விடுங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பித்து விடுங்கள்.
நீங்கள் உங்களுடைய வேலைகளை மறுபடியும் நடக்க ஆரம்பித்து விடுங்கள். உடைந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு நம்மளை இந்த சபைக்குள்ளே கண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே நம்மளை கண்டார். இந்த சபையை ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் திட்டமாய் தெளிவுமாய் சொல்லுகிற காரியம், என் கண்கள் இந்த ஆலயத்தை கண்டிருக்கிறது, இந்த ஜனங்களை கண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல, ஆண்டவரே மறுபடியும் நடப்பதற்கு எனக்கு பலன் தாங்க. ஆமென். எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தது வாழ்க்கை வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு இருந்த வாழ்க்கை வேற. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் பயன்பட்டவர்கள், கர்த்தருக்காக பயன்பட்டவர்கள். அந்த நடக்கை ஏன் மறுபடியும் நீங்கள் நடக்கவில்லை? உங்களை தடுப்பது எது? இவனுக்கு சில அரசியல் நடந்தது. 38 வருஷமாக இருக்கிறான், உதவி செய்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. சில அரசியல் நிமித்தமாய் அவனால் எழுந்திருக்க முடியாமல் இருந்தது. சில மனுஷனுடைய துரோகத்தின் நிமித்தமாய் அவனால் எந்திருக்க முடியாமல் இருந்தது. சிலருடைய வார்த்தையின் நிமித்தமாய் அவனால் எந்திருக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமைகளில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அரசியலுக்காக, இந்த மற்ற காரியத்திற்காக நான் இதை செய்யவில்லை, இதை நான் பாடவில்லை. ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு வேதாகம் கல்லூரி முடிச்சுட்டு லீவுக்கு வந்திருந்தேன். முடிக்கிறதுக்கு முன்பாக விசுவாசியாக போயிருந்தேன். முடிச்சுட்டு இப்போ லீவுக்கு வந்திருக்கிறேன். என் ஸ்தல சபை போதகர் என்னை ஒரு வேலையை சொன்னார். நான் அதை செய்து முடிச்சிட்டேன். ஆனால் இன்னொருத்தர் ஒரு வேலையை சொன்னார், அவன் அங்கே அதை செய்யலை. என் ஸ்தல சபை போதகர் என்னை சத்தம் போட்டார் எல்லோரும் முன்னாடியும். எனக்கு கோபம் வந்துடுச்சு. அது எப்படி? நான் பைபிள் காலேஜ் போயிட்டு லீவுக்கு வந்திருக்கிறேன். நான் தான் முன்னாடி நின்று சைடில் கொயரில் பாடுறேன், எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஆனால் இந்த மனுஷன் தப்பு செய்யாத என்ன திட்டாரேன்னு சொல்லிவிட்டு நான் கோச்சிட்டு போயிட்டேன். நம்மளால் நடக்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம். நான் எழுந்துறதுக்கு முன்பாகவே இன்னொருத்தன் கடந்து போகிறான் என்று அவன் சொல்லுகிறான். என்னை தூக்கி கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவன் மேலே, ஏன்னா அந்த இடத்துல தட்டி கொடுத்துருந்தா நான் முன்னாடி வந்திருப்பேனே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லுகிறது அவ்வளோதான். அப்படி செய்கிறவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய வரங்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் இந்த கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற இந்த சபைக்காக எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், வேலை செய்து கொண்டு இருக்கிறவனையும் ஆண்டவர் பார்க்கிறார். முதல் காரியம் இயேசு வாழ்க்கையை பார்க்கிறார். ரெண்டாவது, வேலை செய்ய முடியாமல் படுத்து கொண்டு இருக்கிறவனையும் ஆண்டவர் பார்க்கிறார். மூன்றாவது, வேலை செய்து கொண்டிருக்கிறவனையும் கர்த்தர் பார்க்கிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு வேற ஊருக்கு கடந்து போகிற ஒரு தீர்க்கதரிசி 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். எலிசா வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். வார்த்தையிலே எலிசா வேலை செய்து கொண்டிருக்கிறான், மாடை உழுது கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன நடக்க போகும் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு தெரியும். ஏனால் முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இந்த எலிசாவை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நான் கர்த்தர் 2 வசனத்திற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். ஆனால் எலிசாவுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அடுத்து என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, வேலை செய்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் கண்டிருக்கிறார். வேலை செய்த உங்களை ஆண்டவர் கண்டார். எப்படி? எலியா எலிசாவை கண்டான் என்று சொன்னது போல அவன் 12 ஏர் மாடு உழுதுகளை உழுது கொண்டிருக்கிறான் வயலில். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணது, ஆனால் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
உங்களுக்கு தெரியாது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது, ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது அடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எலிசாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல அந்த வசனத்தை பார்த்தீர்கள், 12 ஏர்மாடு. அந்த வசனத்தில் ஆண்டவர் மையப்படுத்தி சொல்லுகிறார், 12வது ஏர்மாடை ஓட்டி கொண்டிருந்த பொழுது, அப்படிதானே, அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். ஏன் கடைசி 12வது மாடை ஓட்டும் பொழுது கர்த்தர் அதை மென்ஷன் பண்ணுகிறார்? ஏன் அதை மையப்படுத்துகிறார்? எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. அதுதான் ஆண்டவரே 12 ஏர்மாடு என்று சொல்லிவிட்டீர், அப்போ 12 ஏர்மாடை ஓட்டி விட்டான், அவன் வந்தான், சால்வையை போட்டான், முடிக்கணுமே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வியை கேட்டேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், அவர்கள் 12வது ஏர்மாட்டை அவன் ஓட்டினான், கடைசி மாடை ஓட்டி கொண்டிருக்கிறான். அந்த கடைசி மாடை ஓட்டின பிறகு அவன் மாட்டை கொண்டு போய் கட்டி விட்டு தன்னுடைய வேலைக்கு அவன் கடந்து போக வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். கடைசி நேரத்தில் இருக்கிறீர்கள், கடைசியாய் கடைசி ஏர்மாடை கடைசி வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த கடைசிக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்பது எலிசாவுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு கடைசி ஆண்டவரே இந்த வேலையில் நான் இருக்கிறேன். ஒருவேளை வேலை வேலை மாறுவதற்கு இருக்கலாம், ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், கடைசி 12வது ஏர்மாட்டை அவன் ஓட்டி கொண்டிருந்த பொழுது, நீங்கள் கடைசி வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது, அடுத்த வேலை என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிற வேலையில் கர்த்தர் எலியாவை அனுப்பி எலிசாவை கண்டது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் கடைசியாக என்ன ஆண்டவரே செய்யணும்? நான் இந்த கடைசி ஏர்மாட்டை நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும்? கடைசியாக இருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து கண்டிருக்கிறார். அவனை பார்த்து அவன் இருக்கு மட்டும் போய், அவன் எங்கே இருக்கிறானோ அங்கேயே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவனை தேடி போகிறான். நியாயப்படி இவன் தான் அவனை தேடி போக வேண்டும். நியாயப்படி நாம் தானே கர்த்தரை தேடி போக வேண்டும். நமக்கு தான் தேவை, நமக்கு தான் பணம் தேவை, நமக்கு தான் கடன் பிரச்சனை, நமக்கு தான் அற்புதம் நடக்கணும், நமக்கு தான் சுகம் கிடைக்கணும், எல்லாமே நமக்கு தான் வேணும். நம்ம தான் ஆண்டவரை தேடணும். அதுதான் நியாயம், அப்படி தானே செய்கிறோம். ஆனால் சற்று வித்தியாசமாக நாம் கர்த்தரை பார்க்கிறது வேற, ஆண்டவர் நம்மளை காண்பது வேற. அவர் நம்மளை பார்ப்பது, உன் சால்வையை எடுத்து அவன் மேலே போடு என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ண பார்க்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கணும், ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கணும். இந்த பிள்ளைகள் மேலே, இந்த சந்ததிகள் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கணும். இந்த சபையிலிருந்து அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கணும். எங்கேயோ ஏர்மாடு ஓட்டி கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் கண்டு அவனை அனுப்பி போய் அபிஷேகம், அவன் இருந்த இடத்திற்கே போய் அபிஷேகம் பண்ணு சொல்லவென்றால், இந்த காலை வேளையில் ஆண்டவரே என் மேலே அந்த அபிஷேகம் போடுவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு வெறுமையான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் கடைசி நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, இவ்வளோதான் எனக்கிட்ட இருக்கிற கடைசி பணம், இது தீர்ந்து போனால் நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்றத்துக்கு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை பூர்த்தி செய்ய வல்லமை உடையவர். ஆமென். அவர் கடைசி ஏர்மாட்டை ஓட்டும் பொழுது அவன் இடம் மட்டும் வந்து சால்வையை அவன் மேலே போட்டான், அபிஷேகத்தை அவன் மேலே போடுகிறான். இன்றைக்கி கர்த்தருடைய சால்வை, ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த சபை மேலே இருக்கணும், நம்ம பிள்ளைகள் மேலே இருக்கணும், தெய்வீக கரம் நம்ம மேலே இருக்கணும். அதுதான் நம்மளை பாதுகாக்கும், அதுதான் நம்மளை நல்வழிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த பிள்ளைகள் மேலே எல்லாம் உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவர் உதவி செய்யுங்க. 20வது வசனத்தை வாசிப்போம். அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி என்று வசனம் சொல்லியிருக்கிறது. பாருங்கள், இதற்கு முன்பாக பார்த்தோம், படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் வியாதியிலிருந்து இப்போதான் சுகத்தை பெற்றிருக்கிறான், புது ரட்சிப்பு அவனுக்கு உண்டாயிருக்கிறது, நீ பொறுமையாக நட என்று சொல்லுகிறார். ஆனால் எலிசாவை அவன் என்ன செய்யலை, நடந்து போகவில்லை, இவன் ஓடி போகிறான். வித்தியாசம் இருக்குது. ஏன்னால் இவன் மேலே அபிஷேகம் இருக்குது, அவன் மேலே ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பை பெற்ற நம்ம வெறும் ரட்சிப்போடு இருக்காதபடி, ரட்சிப்பை பெற்ற நம்ம அபிஷேகத்தையும் பெற வேண்டும், ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் சபைக்குள்ளே பெற வேண்டும். சின்ன பிள்ளைகள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளை வாழ்க்கையில் ஓட வைக்கும். எலியாவுக்கு பின்பாக இவன் ஓடினான். ஆமென். இவன் எலியாவுக்கு பின் சென்றது
போல கர்த்தருக்கு பின் செல்ல நம் கால்கள், அபிஷேகம் உள்ள கால்கள் ஒருபோதும் அது நிற்காது. அது கர்த்தருடைய வேலைக்காக, மற்ற காரியத்துக்காக நம்மளை அது ஓட வைக்கும். காலை இந்த வேலையிலேயே ஆண்டவர் நம்மளை கண்டு இருக்கிறது, வேலை செய்து கொண்டிருக்கிற நம்மளை கண்டு இருக்கிறது, அவருக்கு பின்பாக ஓடு வைக்கிறதற்காக. இவன் ஓடி போய் ஒரு பெரிய ஊழியத்தை ஒன்றும் செய்யவில்லை. எலியாவுக்கு இவன் எலியாவுக்கு பெரிய ஒரு அசிஸ்டண்ட் ஆகவோ, இவன் எலியாவுக்கு பெரிய ஒரு ஊழியத்தெல்லாம் செய்யவில்லை. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ரட்சித்த பிறகு, சபையில் வந்த பிறகு சபைக்காக நான் பெருசாய் செய்ய போகிறேன். என்னிடத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கிட்ட பாஸ்டர் இந்த பணம் வந்துருச்சுன்னா நான் சபைக்கு இதை பண்ணிடுவேன் பாஸ்டர்னார். நான் சொன்னேன், சபைக்கு பணம் வந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பண்ணாலே அது சின்ன காரியமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதம் தான். ஒரு செருப்பு ஸ்டாண்டை வாங்கி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான். ஒரு பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரு பக்கெட் வாங்கி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான். ஒரு பூச்செடி வாங்கி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் தான். அதனால் பணம் வந்தால் தான் நான் பெரிய காரியத்துக்கு செய்வேன். ஆண்டவருக்காக நான் பெருசு, எனக்கு மட்டும் ஆண்டவர் 2 கோடி தரட்டும், என்ன பண்ண போகிறேன்? 200 ரூபாய் பணத்தை வைத்து ஆண்டவருக்கு என்ன செய்தோம்? 2000 ரூபாய் பணத்தை வைத்து ஆண்டவருக்கு என்ன செய்தோம்? நான் ஆரம்பத்தில் புரியாமல் இப்படி தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு மட்டும் சபையை நீங்கள் பெருகி காட்டுங்க, உங்களுக்காக எப்படி ஓடுகிறேன். அப்போ ஆண்டவர் என்னை இதை தான் கேட்டார், இருக்கிற கொஞ்சம் ஆத்மாவை யார் வசம் விட்டாய்? இருக்கிற கொஞ்சம் பேரை விசாரித்தாயா, சந்தித்தாயா, போனாயா, அவர்களை மீட்டாயா, அவர்களுக்காக நின்றாயா, ஜெபித்தாயா? இப்படின்னு பல கேள்வியை கேட்டார். அப்படி தான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நம்மளிடத்தில் இருக்கிற பெரியதை எதிர்பார்க்கல. எலியா எலிசாவை கூட்டிகிட்டு போயிட்டார். எலிசா நினச்சாரோ என்னமோ தெரியல, என்னுடைய புரிதல் படி நான் நினச்சேன், ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் பெரிய ஊழியக்காரர்கிட்ட வேலைக்கு போகிறேன், இனிமேல் பயங்கரமாக பயன்பட போகிறேன், எல்லாருக்கும் என்ன தெரிய போகுது, இவர்கிட்ட இவர் ஊழியம் செய்கிறார். ஆனால் அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கி சபைக்கென்று அவன் செய்கிற வேலை. ஆமாம், எலியாவுக்கு அவன் என்ன செய்கிறான்? தண்ணீர் வார்த்து கொடுக்குறான். ஆமேன். 2 ராஜாக்கள் 3:11 இருக்கும், அதை எடுத்திருந்தா வாசிங்க. அவன் தண்ணீர் 2 ராஜாக்கள் 3:11. 11. ஆமென். பாருங்க என்ன ஊழியத்தை செஞ்சான். தண்ணி மொண்டு கொடுத்துருக்கிறான் கை கழுவுறதுக்கு. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த சின்ன சபையில் சின்ன ஊழியம் செய்தால் அது ஆசீர்வாதம் தான். ஆமென். அதனால தான் சால்வை அவன் மேலே விழுந்தது. பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறான், பெரிய யுத்தத்தை செய்து ஜனங்களை ரட்சிக்கிறான். நான் ஜெபித்து இத்தனை ஆத்மாவை கொண்டு வர போகிறேன். அப்படிப்பட்டவனால ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. நான் வெளியே போய் ஊழியம் செய்து நான் சந்திக்க போகிறேன், இந்த தேசத்தை சந்திக்க போகிறேன், 28 மாநிலத்தை சந்திக்க போகிறேன். அப்படிப்பட்டவனால ஆண்டவர் சந்திக்கலை. சாதாரண ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து சாதாரண வேலை செய்ய வைத்து அவன் மேலே அபிஷேகம் வைத்து அடுத்த தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை எழுப்பினார். இந்த வேலையில் நம்ம இடத்துல நம்ம பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய சால்வு இருக்கணும், ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கணும். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாறணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த சபையை தந்திருக்கிறார். இந்த சபை மூலியமாய் 28 மாநிலத்தில் மிஷினரியை சந்திக்கணும் இல்லை, சபையில் இருக்கிற சின்ன காரியத்தை செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சால்வை இந்த காலை வேளையில் உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை கண்டிருக்கிறார். உங்களை கண்டதற்கான சில நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் இதுவும் ஒன்று. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் படவை சற்று கரையிலே தள்ளு. 2வது காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 3வது, நீ கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்ய. இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை காண்கிறார். ஆண்டவர் நம்மளை கண்டுவிட்டதனால் நம்ம ஏதோ ஐஸ்வர்யவான்களாகவோ பெரிய பெரிய வீடுகளை கட்டி பெரிய மாளிகையை கட்டி குடியிருப்போம் என்பதல்ல. அவர் நம்மளை பார்த்ததற்கான நோக்கம், உங்கள் வாழ்க்கையை சற்று நகர்த்துங்கள், கரையிலிருந்து படகை சற்று நகர்த்துங்கள். படுத்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆமென், எழுந்து நடங்கள், தைரியமாக இருங்கள். 3வது, சால்வை விழுந்தது. அவன் எலியாவின் பின்பாக ஓடினான்.
நீங்கள் கர்த்தருக்கு பின்பாக இந்த சபையிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை ஓட ஆரம்பிங்கள். இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உடைய ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீங்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்னை பார்த்துருக்கிறீங்க, என்னை பார்க்குறீங்க ஆண்டவரே, எங்களை கண்டு இருக்கிறீங்க. நாங்கள் சற்று நகர்த்துவதற்கு எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தாங்க. நாங்கள் எழுந்து படுத்து கொண்டு இருக்கிற நாங்கள் எழுந்து நிற்பதற்கு எங்களுக்கு பலனை தாங்க. எலியா வந்து சால்வியை போட்டது போல் இன்றைக்கு எங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை போட்டு உமக்கு பின்பாக ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும் சபையில் செய்வதற்கு எனக்கு கிருபையை தாங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளை சந்திப்பார். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நீர் எங்களை சந்தித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம்.